Before I go to question and answer session, Shella Madam said, can you talk something about management so that I will compile a book on your thoughts on management. I said, okay. It's a very vast subject, so I can give one or two tips every day. Number one is, if you want to win any argument, the best way is to avoid it. யாரையுமே இந்த உலகத்தில் உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஹியூமன் மைண்ட்ஸ் இஸ் ஸோ லூப்பிங் இன் வேனிட்டி அண்ட் ஈகோயிஸ்டிக். அதனால் யாரும் தன் தப்பு ஒத்துக்கவே மாட்டான். லண்டனில் ஒரு ஆள் இருந்தான், அவன் பேர் 10 கன் கரோலி. அவன் என்ன பண்ணுவான், ரோட்டில் போயிட்டே இருப்பான், 10 கன் வச்சுருப்பான். டிராஃபிக் கான்ஸ்டபிள் இவன் காரை நிப்பாட்டினா அவனை சுட்டுருவான். அந்த மாதிரி மோசமான ஆள், குருவி சுட்டு சுட்டுகிட்டே இருப்பான். அவன் பேர் 10 கன் கரோலி. ஒரு நாள் லண்டன் போலீஸ் அவன் தங்கியிருந்த ஃப்ளாட் அப்படியே சுற்றி வலிச்சுக்கிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கீழே கூட்டு வராங்க. அப்போ பிரஸ்காரங்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அப்போ பிரஸ்காரங்களை பார்த்து அவன் சொல்கிறான்னா, அண்டர் திஸ் கோட் லைஸ் எ வெரி ஹார்ட் விச் நெவர் மென்ட் எனி ஹார்ம் டு எனி ஒன் அப்படின்னு. ஏன்னா அவன் அப்படிதான் இருப்பான். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்டை கெலிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டாள். The best way is, நாய் குறைக்குது நினச்சிட்டு விட்டு போயிட்டே இருக்கணும். So never argue. When you know people will be like that only, what are you trying to do? Try to change them. It's not going to happen. தேவையில்லாமல் உங்களுக்கு அவங்க கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்கள விரோதியாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. And second management code I could give you is, always do pull and not push. ஒரு த்ரெட் இருக்கு, அந்த த்ரெட்டை நீ முன்னால் போயிட்டு இழுத்துன்னு பண்ணினா அமெரிக்கா வரைக்கும் போகும். அதே த்ரெட்டை பின்னால் இருந்து புஷ் பண்ணினா ஒரு அடி கூட போகாது. அதனால் a good manager is one will set examples. இவன் என்ன வேலையை மற்றவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வேலையை அவன் செய்யணும். அப்போ அவங்கெல்லாம் ஓடி வருவாங்க, நாங்கள் செய்கிறோம் சார்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் another way of pulling, not pushing. So if you want to be a successful manager, you do that first. Prove to others that you are capable and you are very knowledgeable, and they will get internally humbled. இவ்வளோ பெரிய ஆளாகிறாரு, நமக்கு ஒன்றும் தெரியலையேங்கிற மாதிரி. ஸோ திஸ் செகண்ட் டெக்னிக். தேர்ட், ஒரு கொசுவத்தி அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதில் ஒரு குழந்தையை தூங்க வைக்கிறதுக்காக அவங்க பையன் ஒருத்தருப்பான் கொலு அப்படின்னு. இவன் என்ன பண்ணுவான், அந்த மஸ்கிட்டோ காயில் எல்லாம் அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணி குழந்தைய கொசு கடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்ரிஷியேட் பண்ணுவான். அப்போ அவன் சொல்லுவான், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் கொலு அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் இந்த யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து அப்படிங்கிறார். ஒரு தேர் இருக்கு, பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா அதுக்கு இம்பார்ட்டண்டா அந்த கடையாணி, அது இல்லைன்னா தேருக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் காண்டு பாட்டா போடும். அந்த மாதிரி யாரையும் உருவத்தை வச்சு பர்சனாலிட்டி வச்சு எடை போடாத. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேர்க்கு அச்சாணிங்கிறார். அந்த மாதிரி பார்த்தா தவளுன்னு இருப்பான், பர்சனாலிட்டி லேக்கிங்கா இருக்கும், ஆனா தேரையும் அந்த அச்சாணியை நினைச்சுப்பாரு. அதனால யாரையும் ஜட்ஜ் பண்ணாத. ஒரு குழந்தை இறந்து போயிட்டான், ஒரு ஹைஸ்கூல்லையோ காலேஜில் படிக்கிற ஒரு பையன் இறந்து போயிட்டான். ஸோ அவங்க அப்பா அம்மா ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனாங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப ஏழைங்க மாதிரி இருந்தாங்க, நாட் வெரி வெல் ட்ரெஸ், அந்த மாதிரி சிம்பிள் பீப்புள், வெரி ஹம்பிள். ஸோ அங்கே யூனிவர்சிட்டியோட ஆஃபீஸில் போய் கேட்குறாங்க, எங்கள் பையன் இறந்து போயிட்டான், ஸோ அதுக்காக நாங்கள் ஏதாவது அவனுடைய நினைவாக இந்த யூனிவர்சிட்டிக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு. இப்போ அவங்க இவங்களை பார்த்து கிண்டல் அடிக்கிற மாதிரி, யூ ஓன்ட் பி ஏபிள் டு ஹேவ் தட் டைப் ஆஃப் அ பட்ஜெட் அப்படின்வாங்க. இவங்க கேட்பாங்க, உங்களை மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்பாங்க. தே வில் கிவ் எ வெரி பிக் ஃபிகர். அப்போ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தாத்தா பாட்டி பேசிக்குவாங்க, ஓ தென் இட் இஸ் பாசிபிள் ஃபார் அஸ் டு ஃபார்ம் ஏ யூனிவர்சிட்டி.
That is how Stanford University has come to being. அப்போ இன்னைக்கு வேர்ல்டில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டினா ஒரு பிக் நேம். அதை இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு கிழவன் கேள்வி தான் பண்ணாங்க. ஸோ அவன் எவ்வளோ முட்டாளாக இருந்திருப்பான் யூனிவர்சிட்டிக்காரன், இவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு சாதாரண ஆளுங்கன்னு நினைக்கிறதுக்கு. இன்னைக்கு ஒரு 1 or 2 டிப்ஸ் தரேன். ஒன்று a name is the most important thing for public relations. I had been to a country called Guatemala. கௌட்டமாலாங்கிறது ஒரு ஏன்ஷியன் மயன் சிவிலைசேஷன் இருந்த ஒரு ஸ்மால், நம்ம இந்தியா மாதிரி தான் அதுவும் ஒரு கண்ட்ரி. அதில் ஒரு ஏதோ சோவனீர் விற்கிற ஒரு பொண்ணு, ஒரு ட்ரைபல் லேடி மாதிரி இருப்பாள். அவள் வாட்ஸ் யுவர் நேம் ஒரு தடவை ஏதோ சொல்லிட்டோம் சிவா அப்படின்னு அவளுக்கு புரியணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் மிஸ்டர் சிவா கேன் யூ பை திஸ், மிஸ்டர் சிவா கேன் யூ பை. தே கிரியேட் எ பர்சனல் ரேப்போர்ட். நீங்கள் எப்பயாவது எமிரேட்ஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் அந்த மாதிரி போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட்டில் உன் பேரை பார்த்துருவாங்க. சப்போஸ் யூ ஆர் இன் 1A or 1B ஏதோ ஒரு சீட்டில் இருக்கேன்னா அவங்க வருவாங்க, மிஸ்டர் சின்ன கோட்டலா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படிதான் நம்ம பேர் எனக்கு தெரியும். ஸோ எவ்ரி டைம் தே கம் டு யூ தே வில் சே கேன் ஐ கெட் சம் பிரெட் எல்லாம் கேட்பாங்க அவங்க. எவ்ரி டைம் தே வில் யூஸ் தட், மிஸ்டர் சின்ன கோட்டலா, என் பேர் சின்ன கோட்டலா நாராயணா சிவசங்கரன். அதனால் அவங்க அந்த லிஸ்ட்டில் அப்படி தானே இருக்கும், அதை வச்சு அடிக்கடி சொல்லுவாங்க. அண்ட் ஐ ட்ரைட் திஸ் ஆல்சோ. அந்த காலத்தில் உட்லண்ட்ஸ் இருந்த டிரைவின் உட்லண்ட்ஸ், இந்த எட்வர்ட் எலியட்ஸ் ரோடில் நான் அப்போது டிரைவினில் போய் காரை பார்க் பண்ணிட்டு சாப்பிட போவேன். அப்போது ஒரு சர்வர் ஒருத்தன், நான் என்ன பண்ணுவேன், அந்த சர்வரோட ஷர்ட்டில் அவன் பேர் இருக்கும், இந்த பிளாஸ்டிக்கில் போட்டிருப்பாங்க. அவன் பேர் சீனிவாசராவ். அவனை பார்த்த உடனே என்ன சீனிவாசராவ் அப்படின்னு, எனக்கு அவனுக்கு தெரியவே தெரியாது. ரியலி ஐ டோன்ட் நோ என்ன சீனிவாசராவ் அப்படின்னு. அவனுக்கு மைண்டில் வராது, நம்மளை பார்த்துட்டு தான் அந்த லேபிள் படிச்சுட்டு பண்ணுறாரு. என்ன சார் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. So, one technique, if you want to carry a special rapport with someone, is use the name to your advantage. அடிக்கடி யூஸ் பண்ணும், ஆனால் ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும் இந்த நேம் டிராப்பிங்கிறது. அதுக்கடுத்த மேனேஜ்மெண்ட் டெக்னிக், ஆல்வேஸ் டாக் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் த அதர் மேன் வாண்ட்ஸ் ஃப்ரம் யூ. உனக்கு மீன் பிடிக்கணும், உனக்கு ரசமலை மசால் வடை பிடிக்குதுன்றதுக்காக, மசால் தோசை பிடிக்குதுங்கிறதுக்காக இந்த ஃபிஷிங் ராடில் ஹூக்கில் நீ ரசமலையும் இது வச்சா புழு இது மாட்டாது, மீன் மாட்டாது, அதுக்கு புழு தான் வேணும். ஸோ உனக்கு யார்கிட்டையாவது ஏதாவது வேலை ஆகணும்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும்னா, இந்த தூண்டில் புழு வைக்கிற மாதிரி அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுக்கணும், உனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் இம்மெட்டீரியல். ஆல்வேஸ் டாக் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் த அதர் மேன் வாண்ட்ஸ் ஃப்ரம் யூ. இதை எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ண முடியும். நீ ஒரு ஆஃபீஸரை பார்க்க போகிற, இப்போ ஸ்கூல் அட்மிஷன் டைம், பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் இஸ் ஆல்சோ எமோஷனல் பண்டில். இஸ் ஃபேமிலி கம்ஸ். அவன் வேலை செய்யறது, இவ்வளோ கஷ்டப்படுறதே அவன் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக தான். ஸோ யூ டோன்ட் திங்க் இஸ் எ கார்பரேட் அண்ட் பியூரோக்ராட் அந்த மாதிரிலாம் நினைக்காத. இஸ் ஆல்சோ லைக் யூ, எமோஷ்னலி டிஸ்டர்ப். அவனுக்கும் ஃபேமிலி இருக்குது, குழந்தை குட்டி இருக்குது, அவங்க தான் அவனோட மைண்டில் இருப்பாங்க. அதுக்காக தான் நாய் வேஷம் போட்டு குறைக்க வந்திருக்கான். அப்போ அவன் என்ன நினச்சிட்டு இருப்பான், என் பையன் இன்னைக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ஏதோ கேட்டானே அப்படின்ற மாதிரி இருப்பான். உனக்கு அது என்னான்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா நீ அவங்ககிட்ட சொல்லணும், கிவ் மீ ½ an hour சார், தென் ஐ வில் கம் அண்ட் டாக் டு யூ. அவன் இப்போ ஸ்டாம்ப் ஆல்பம் வாங்குறான், இல்லை ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒன்று கேட்குறான்னா நீ போய் வாங்கிட்டு அவங்ககிட்ட கொடுத்துரு. அவன் சிரிச்சின்னு பேசுவான் அவங்ககிட்ட, ஏன்னா அவனுடைய ஒரு ஹெட்டேக் ஓய்ஞ்சுது. சாயந்தரம் வீட்டுக்கு போகிற போது பையன் நம்மளை தொலைப்பானேன்னு உட்காந்துருந்துருப்பான். யூ சால்வ் இட், தென் யூ வில் கெட். அண்டு நீ ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ, அவங்ககிட்ட போய் நான் ½ லிட்டோ மிஷின் வச்சுருக்கேன், ஜப்பானில் இம்போர்ட்டடு, நான் அந்த எக்ஸ் கம்பெனிக்கு பண்ணுறேன், ஒய் கம்பெனிக்கு பண்ணுறேன்லாம் சும்மா ஃபீலாக கூடாது. அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டான். எவ்ரி சேல்ஸ்மேன் ட்ரை டு டஸ் இட். நீ எந்த ஆஃபீஸரை பார்க்க போறியோ உன் செலவில் யூ டிசைன் த பெஸ்ட் ஆஃப் எ விசிட்டிங் கார்டு. அண்ட் பிஃபோர் யூ டாக் டு ஹிம், ஜஸ்ட் டேக் ஹிம் பை எ சர்ப்ரைஸ்.
by keeping one visiting card on the box containing 100 or 200 visiting cards. அவ்வளோதான், விழுந்துருவான், அவனுக்கு விழுந்துருவான். நீ வந்து ஒரு சைன் போர்ட் சப்ளையர்னு வச்சுக்கோ, அந்த ஆஃபீஸர் பேர் ஏகாம்பரம்னு வச்சுக்கோ. நீ என்ன பண்ணணும், ஒரு அழகான பிளைவுட்டில் இல்லை மெட்டீரியலில் பிராஸில் மிஸ்டர் ஏகாம்பரம் ஜெனரல் மேனேஜர்னு போட்டு அவனுடைய கேபின் டோருக்கு வெளியே நீயே ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். அண்டு அவங்ககிட்ட கேன் யூ கிவ் மீ எ மினிட் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் டன் திஸ் ஃபார் யூன்னு, யூ வில் ஃபால் ஃப்ளாட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சைக்காலஜி. நெவர் சே ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் திஸ். யூ சே யூ வில் கெட் திஸ், யூ வில் கெட் திஸ், யூ வில் கெட் திஸ். இந்த சைக்காலஜி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பேங்க்குங்கெல்லாம் ஒரு காலத்தில் வி வாண்ட் டெபாசிட்ஸ்ன்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதெல்லாம் விட்டான். இப்போ பேங்கோட அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் கனரா பேங்க், ஃபார் யுவர் ஃபியூச்சர் கரூர் வச்சாங்க. அவன் ஓசியில் கொடுக்க போகிறான். நீ துட்டு போட்டால் அதுக்கு வட்டியை கேல்குலேட் பண்ணி கொடுக்க போகிறான் 20 வருஷம் கழிச்சு. ஸோ ஆல்வேஸ் இதுதான் இப்போல்லாம் லேட்டஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் டெக்னிக்ஸ். உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறது. அதர்வைஸ் all along the psychology of advertisement and marketing was I will do this, I will do this for you and all. No, it says you will get this, you will get this. உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம், உங்களுக்கு வீடு, இந்த மாதிரிலாம் சொல்லணும். அடுத்தது நெவர் போஸ்ட்பான் எனி ஒர்க். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவான், ஒரு போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஐ நோ ஒன் ஐயங்கார் அட்வொகேட் சம்பத்குமார்னு சொல்லி, வெரி சக்ஸஸ்ஃபுல் அட்வொகேட், சம்பத்குமார் சால்டானா அப்படின்னு. அந்த ஆளை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ யூஸ் டு இன்வைட் ஹிம் ஃபார் லெக்சர்ஸ் வென் ஐ வாஸ் ரன்னிங் ஏ இன்ஸ்டிடியூட் ஆன் மேனேஜ்மெண்ட். அண்ட் அவர் ரொம்ப கட்டுக்குடுமி. ஃபஸ்ட் கிளாஸில் ட்ரெயின் பாஸ் வாங்கின்னு பீச் ஸ்டேஷனில் இறங்கி ஒரு ரிக்ஷா பிடிச்சி ஆஃபீஸுக்கு போய் குளிச்சுட்டு நாமம் போட்டுட்டு பிரயாணம்லாம் பண்ணிட்டு தான் வக்கீல் வேலையே ஆரம்பிப்பார். அப்படிப்பட்ட ஒரு மடி. ஆனால் அவர்கிட்ட நல்ல விஷயம் நிறைய இருந்தது கற்றுக்கிறது. இப்போ அவர் உங்கள்கிட்ட பேசின்னு இருக்காருன்னு ஒரு ஃபோன் வரும். நார்மலாக நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, கேன் யூ ரிங் மீ ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னு. இட்ஸ் எ வேஸ்ட். அவன் திருப்பி ரிங் பண்ணுவான், அப்பயும் நீ பிஸியாக தான் இருக்க போகிற, ஆர் ஐ எம் டிரைவிங்னுவேன். இப்படி ஏதாவது ஒரு எஸ்கேப் சொல்லி ஒரு காலில் முடிக்க வேண்டிய வேலையை 10 கால் மாற்றிக்கின்னே இருப்பேன். அவர் என்ன தெரியுமா பண்ணார், நம்மக்கிட்ட சொல்லுவார் கிவ் மீ 2 minutes அப்படின்னாரு. அந்த ஃபோனை பேசி முடிக்கிற வரைக்கும் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டார். ஸோ கோ ஆன் கம்ப்ளீட்டிங் டாஸ்க் இன்ஸ்டெட் ஆஃப் போஸ்ட்பானிங் டாஸ்க். இல்லைனா உனக்கு ரொம்ப வேலை இருக்கிற மாதிரி ஒரு மித்து வந்துடும் உன் மைண்டில். ஸோ ஃபினிஷ் இட் தென் அண்ட் தேர். சரி, ஒரு 10 நாள் நீ வெளியூருக்கு போயிட்டு வர. இப்போல்லாம் கொஞ்சம் எல்லாம் இன்டர்நெட்லேயே நடக்கிறது. அந்த காலத்தில் எல்லாம் மெயில் தானே. ஸோ அப்போ எப்படி பண்ணணும்னா, 10 நாள் நம்மக்கிட்ட நிறைய வெயிட்டேஜ் இருக்குது, நம்ம பண்ண வேண்டிய வேலை இருக்குங்கிற மித்தில் மாட்டிக்காம இன்னைக்கு என்ன மெயில் இருக்கோ அதை எடுக்க ஆரம்பிச்சிடு. ஃபஸ்ட்டு டோன்ட் டிக் பிஃபோர் 10 days. இன்னைக்கு டேட்டுக்கு 4ஆம் தேதிக்கு என்ன மெயில் வந்திருக்கோ டேபிளில் அதை முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிடு. இன்னும் ஆல் ப்ராபபிலிட்டி உனக்கு 29ஆம் தேதி வந்த மெயிலினுடைய ரிப்பிட்டேஷன் ரிமைண்டராக தான் இருக்கும் 4ஆம் தேதி வந்த மெயில். ஸோ வென் யூ கோ ஆன் ஸ்கேனிங் half of the things you would have already sorted out by going from the now to the piche, rewinding porthla. And always keep your tables and desks clean. Lot of people ella kuppu vechiruppan, அந்த பேப்பர் எங்கே இருக்குது, இந்த பேப்பர் எங்கே இருக்குன்னு சொல்லி அப்படி தேடி அலைவானுங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. தேவையில்லாத எதுவும் டேபிள் மேலே இருக்கக்கூடாது. லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் தட் ஃபன் ஆஃப் கீப்பிங் பீல்ஸ் ஆஃப் பேப்பர் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான். அதெல்லாம் பண்ணவே கூடாது. யூ ஷுட் கிரியேட் அ ப்ராப்பர் ஃபைலிங் சிஸ்டம். அது அந்த நேரத்துக்கு அந்த ஃபைலை எடுத்து பார்த்துக்கிட்டா போகிறோம். அதெல்லாம் ஏன் டேபிள் மேலே வச்சுன்னு உட்காந்துருக்க. அன்லெஸ் யூ ஹவ் டு அட்டெண்ட் அப்பான் எ பேப்பர், இட் ஷுட் நாட் பி ஆன் யுவர் டேபிள் அட் ஆல். அப்போ யூ வில் சி ஓகே டுடேஸ் ஒர்க் இஸ் ஓவர். அதுக்கு அடுத்தது ஐ கால் திஸ் as a police diary. Keep a long patta type of notebook. And whatever work you have to do, note down first. Or if you are walking, வேறு ஏதோ இருக்குன்னா ஒரு சின்ன பாக்கெட் நோட் வச்சு அதில் நோட் பண்ணிக்கோ. Half of the burden will go off from your system because you have tabulated your work. And then என்ன பண்ணணும், அந்த ஒரு ஃபோன் பேசுகிற அப்போ ஒரு பேனா வச்சுக்கிட்டு அந்த ஃபோனில் என்ன பேசுகிற, 53 ரூபாய் கிலோ,
ஸ்ரீராம் ஃபோன் நம்பர் 54 302 அப்படி எழுதிக்கினே போ. ஸோ ஒரு 5 நாள் கழிச்சு உனக்கு அந்த பழைய மேட்டரை பார்க்கணுன்னா நீ 4ஆம் தேதி இது புரட்டி பார்த்தா அவன் நம்பரும் கிடச்சிடும், என்ன கோட் கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சிடும், என்ன பேசணுன்றது கூட அதில் இருக்கும். ஸோ ஆஃப்டர் எ டேஸ் ஒர்க் யூ ட்ரை டு பிரிங் இன் டு த நெக்ஸ்ட் டே. அந்த மாதிரி அன்னைக்கு வேலை முடிக்காமல் வீட்டுக்கு போகாத. தட் டேஸ் ஒர்க் ஷுட் பி டன் தட் டே. தாமஸ் ஹார்டியோட ஒரு ட்ராமா இருக்கும், ஹேங்மேன் பேர். அதில் அவன் சொல்லுவான், ஹெட் ஆர் வேட், ஹே ஆர் கே, மை டேஸ் ஒர்க் டுமாரோ மஸ்ட் பி டன் அப்படின்வான். மழை பெஞ்சாலையும் புயல் அடித்தாலையும் என்ன ஆனாலையும் என் வேலை செஞ்சே தீர்வு அப்படின்வான். தட் ஷுட் பி யுவர் ஆட்டிடியூட், நெவர் போஸ்ட்பான். நிறைய ஆஃபீஸருங்க என்ன பண்ணுவான், தே வில் பி வேஸ்டிங் டைம் ஆன் அன்ப்ரெடிக்டிவ் டாக்ஸ். when a client comes or when somebody wants to come and talk to you, கேரளாவில் ஒரு மினிஸ்டர் இருந்தார். அவர் சொல்லுவார், how much time you want to discuss with me? 10 minutes சொன்னோடனே கரெக்டாக 10 minutes வாட்ச் பார்த்து, ஐ திங்க் வீல் ஹேவ் மோர் அக்கேஷன் டு டிஸ்கஸ் அப்படின்னு எந்திரிச்சுருவார். ஸோ யூ ஆர் ஃபோர்ஸ் டு கோ. ஸோ யூ வில் கோ எக்ஸாக்ட்லி டெய்லர் கட் வித் பாயிண்ட்ஸ் வாட் யூ வாண்ட் டு ப்ரெசென்ட் இன் 10 minutes. இல்லைன்னா நிறைய பேர் நம்ம டைம் கழுத்தரிச்சு வேஸ்ட் பண்ணுவாங்க. why we should waste our time for them? let the plan and come. இல்லை அவனுக்கு என்ன பேசணுமோ அதை பவர் பாயிண்ட் மாதிரி ஒரு பேப்பரில் கொண்டாந்து, ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம் சார் அப்படின்னா தீர்ந்துச்சு. அவன் பார்த்தான்னா தீர்ந்து போச்சு விஷயம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டிப்ஸ் ஐ எம் கிவிங் டுடே. வில் கண்டினியூ.